நம்ம எல்லாருமே கோவில் போறோம்ல, கோவில் போயிட்டு அங்க இருக்க கடவுள்கிட்ட நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க அப்பா நல்லா இருக்கணும், எங்க அம்மா நல்லா இருக்கணும், நான் லவ் பண்ற பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய வேண்டுதல் வச்சிட்டோம். வேண்டுதல் வச்சுட்டு அந்த கோயிலை விட்டு வெளியே வர்றப்ப இது பெருசா சாதிச்சிட்டோம், நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே வரணும். ஆனா உண்மையுமே அந்த கோயில் வந்ததுக்கு காரணம் என்ன? உண்மையுமே அந்த கோயில் வந்தது வந்துட்டு நம்ம மனசு, மன நிம்மதி, மன உறுதி, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று சிந்தனையில தவறி போனா கூட அது அங்கே போனால் நம்மளுக்கு சரியான சிந்தனை கிடைக்கும் அப்படிங்கிறக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் அந்த கோவில். ஆனா இப்ப அந்த கோவிலை உருவாக்குனது நம்ம தான், அந்த கோவிலுக்குள்ள இருக்க கருவறையும் உருவாக்குனது நம்ம தான், அந்த கருவறைக்குள்ள இருக்க அந்த கல்லை உருவாக்குனது நம்ம தான். கல்லுன்னு சொல்றவங்க வச்சுக்காதீங்க, உண்மையுமே தான் அந்த கல்லை உருவாக்குனது நம்ம தான். அந்த கல்லை உருவாக்கிட்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோவிலை மனிதர்களே வழிபடும் போது அது வந்துட்டு கடவுளா மாறிடுச்சு. எப்படி கடவுளா மாறும்? உண்மையான கடவுள்னா யார் தெரியுமா? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த ஐம்பூதங்கள் மட்டும்தான் கடவுள் தவிர. இந்த உடனே சொல்வீங்க இந்த ஐம்பூதங்கள் வச்சுதான் நம்ம வழிபடுறோம். ஐம்பூதங்கள் அங்க இருக்க கடவுள் தான், சரியா? ஐம்பூதங்கள் தான் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. அந்த ஐம்பூதங்கள் இல்லைன்னு நம்ம வாழவே முடியாது. அப்படின்னா அந்த ஐம்பூதங்களை வச்சுதான் நம்ம வழிபடணும். அந்த ஐம்பூதங்கள் தான் நமக்கு எல்லா இடத்துலயுமே கடவுள் தான், நம்ம எல்லா இடத்துலயும் புனிதமா தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கப்ப கோவிலுக்கு வெளியில இருக்க பிச்சைக்கார தட்டுல ஒரு 5 ரூபா போறதுக்கு யோசிக்கிறோம். கோவிலுக்குள்ள இருக்க அர்ச்சக தட்டுல 50, 500, 5000 அள்ளி கொட்டிட்டு இருக்கோம். எதுக்குங்க கொட்டணும்? ஏன் கொட்டணும்? ஏன்னா நம்ம அந்த அபிஷேகம், அதாவது நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு எனக்கு கடவுள்கிட்ட நான் கூலியும் கொடுத்துட்டேன், காணிக்கையும் கொடுத்துட்டேன். ஏன்னா கடவுளை ஏற்றுக்குவாரு. காணிக்கை கொடுத்தாதான் ஏற்றுக்குவாரு. அப்புறம் எப்படி நம்ம வேலை ஏதாச்சும் பார்த்துட்டு சம்பளம் கொடுத்தாதான் நம்ம ஏற்றுக்குவோம், இல்லைன்னா எப்படி ஏற்றுக்குவோம்? நான் கொடுத்துட்டேன், அதாவது எனக்கு ரொம்ப பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம வர்றோம். உண்மையை நினைச்சு பாருங்க, ஒரு தட்டுல சாப்பாடே இல்லை, அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சுரா, அவன் தட்டுல ஒரு கரண்டி சாப்பாடு போறதுக்கு யோசிக்கிறோம். ஒரு தட்டுல சாப்பாடு நிறைய இருக்குது, திகட்ட அள்ளி கொட்டி நீ சாப்பிடியான்னு சொல்லி நம்ம எவ்வளவு துணிக்க முடியுமோ துணிச்சுக்கிட்டே இருக்கோம். எதுக்குங்க? அந்த கோவிலும் கருவறையும் எல்லாத்தையும் நம்ம உருவாக்குனது. அப்படிப்பட்ட சூழல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கோவிலுக்கு வெளியில இருக்க அந்த பிச்சைக்காரர்களை நம்ம உருவாக்கவே இல்லை. அவங்களோட சூழ்நிலையை மட்டும்தான் மாற்றி வச்சிருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கும் போது ஏன் பகுத்தறிவே இல்லாம நம்ம இருக்கணும்? ஏன்னா நம்ம பகுத்தறிவை வச்சிருவோம், நமக்கு மேல இருக்க அரசியல்வாதிகள் நம்மளை ஆட்டி அமைச்சிருவாங்க, நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க அப்புறம் நம்மளுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அவங்க சொல்ல முடியாதுல்ல. நம்ம எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம சொன்னதெல்லாம் அப்புறம் அவங்க கேட்கற மாதிரி சூழல் வந்துடும். ஏன்னா எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, எல்லாமே சரியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அப்படியே ஒவ்வொரு தலைமுறையும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. எப்பதான் மாற போறீங்க? கொஞ்ச நாச்சும் பகுத்தறிவோடு சிந்திச்சு பாருங்க, எது இதெல்லாம் சரி, எது இதெல்லாம் தப்புன்னு. அப்பதான் உங்களுக்கான வாழ்க்கையும் புரியும்.